அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பொரியல் பண்ணுறோம். இது பேர் கடச்சக்கை. கேரளாவில் கடச்சக்கை இல்லாட்டி சீமச்சக்கை, இங்கிலீஷில் பிரெட் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இது வச்சு நம்ம ஒரு பொரியல் பண்ண போகிறோம். இதில் குழம்பும் பண்ணலாம், ஆனால் இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஒரு பொரியல். நல்ல டேஸ்டியாக இருக்கும் இதோட பொரியல். இது எப்படி கட் பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இது கட் பண்ணிடணும். இந்த பக்கம் கட் பண்ணி இதில் பால் வரும், தொடச்சி இது இப்படி செத்தி இந்த தோலெல்லாம் செத்தி சின்ன சின்னதாக நீளமாக அறுத்து தண்ணியில் போட்டு வைக்கணும், இல்லாட்டி இது கருப்பாயிடும். இது இப்படி எல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் போட்டுக்கணும். இந்த காயில் வந்துட்டு நிறைய ஃபைபர் இருக்குது. இது இந்த நல்ல ஃபைபர் இருக்குது. இது வந்துட்டு நம்மளோட இம்யூன் பவர் கூட்டும். அப்புறம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் சியும் அயனும் நிறைய இருக்குது இதில். ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாம் எடுத்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் போடலாட்டி இது கருப்பாயிடும், ப்ரௌன் கலர் ஆகிடும். ஸோ தண்ணியில் போட்டுட்டு கழுகி உப்பும் இதுவும் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேவிக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு பிடி, இது பூண்டு, கருவேப்பிலை, சில்லி ஃப்ளேக்ஸ், இது ரெண்டும் இடிச்சுக்கணும். நம்ம இதில் போட்டுட்டு சதைச்சிக்கணும். இப்படி ஒன்றா வச்சு போட்டு சதைச்சிக்கணும். அப்புறம் தாளிக்கும் போது இடிச்சிட்டு ரெடி பண்ணிக்கிறேன் நான். நம்ம வேவிச்சு வச்சுருக்கிற காய் இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சட்டி காஞ்ச வரைக்கும் நல்லா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் நல்லா காஞ்ச வரைக்கு நம்ம ஆல்ரெடி இடித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிட்டோம். பிறகு நம்ம இடிச்சு வச்ச மிளகா எடுத்துருக்கு இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். அது போட்டு அது நல்லா வதங்கணும். இந்த ரெட் கலர் ஆனோன்னு காய் வச்சுருக்கிறது போட்டுக்கலாம். காய் வேவிச்சு வச்சுருக்கிறது. காயில் உப்பு போட்டிருக்கிறதுனால பார்த்துட்டு தான் போடணும் உப்பு. பாருங்கள், இது சரியாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஆனோன்னா காய் போட்டுக்கலாம். காய் பாருங்கள், நம்மளோட கடச்சக்கை ரெடி, பிரெட் ஃப்ரூட் ரெடி. இது கரெக்டாக வெந்திருக்கான்னு நல்லா பார்த்துக்கலாம். ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. எல்லாமே காய்க்கு பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இது மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட், எம்மியான நம்ம கடச்சக்கை பொரியல் ரெடி. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, நல்லாயிருக்கு. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரஹ்மீஸ் கிச்சன். நீங்கள் நிறைய என்னை என்கரேஜ் பண்ணால் தான் நான் நிறைய வீடியோஸ் போட முடியும். சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.